வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சத்யபிரியா கண்ணன். வெல்கம் பேக் டு மை சேனல் SPK ஸ்டோரிஸ் அண்ட் growth. இன்று நாம் யாரை பற்றிய கதை பார்க்க போகிறோம் என்றால் துருபானி அம்பானி. இவர் எப்படி ஒரு ரூபாயை வைத்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். ₹1 வைத்து இன்று ஒரு டீயோ பஸ்ஸுக்கு டிக்கெட்டோ கூட வாங்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இவர் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டினார்? இவர் குஜராத் மாநிலத்தில் சின்ன கிராமம் சோவர்வத், அங்குதான் 1932 பிறந்தார். அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். வீட்டுக்கு வருமானம் ரொம்ப கம்மி. ஆனால் துருபானிக்கு கனவுகள் மட்டும் ரொம்ப பெரியது. படிக்கிறதுக்கு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. 16 வயசிலேயே ஏமனுக்கு கிளம்பினார். பெட்ரோல் பம்பில் கிளர்க்காக வேலை. அங்குதான் பிஸ்னஸை கற்றுக்கொண்டார். எப்படி வாடிக்கையாளர்களை சமாளிப்பது, எப்படி லாபம் பார்ப்பது எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டார். எதிர்கால இந்தியா பற்றி கனவு தான் அங்கு உருவாகிற்று. பிரம்மாண்டமான ஒரு கனவு. ஆனால் பயம் இல்லை. 1960 இந்தியாவுக்கு திரும்பினார். பாக்கெட்டில் கொஞ்சம் தான் பணம் வைத்திருந்தார். அதை வைத்து ஆரம்பித்தார் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன். சின்ன அளவில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அதற்கப்புறம் விமல் டு விஷனரி. டெக்ஸ்டைலில் விமல் பிராண்ட். ஒரே நேரத்தில் ஸ்டைலிஷ் அண்ட் அஃபோர்டபுள். அதுக்கப்புறம் பெட்ரோகெமிக்கல்ஸ், ரீட்டைல், எல்லா துறையிலுமே வெற்றி கடிகாரம். அவர் சொல்லுவார், சாதாரண மக்கள் கூட எக்ஸ்ட்ராடினரியாகலாம். முதல் முறையாக மக்கள் பங்குதாரரான வரலாறு. ஒரு கம்பெனியில் மக்கள் நம்பிக்கையோடு முதலீடு பண்ண ஆரம்பித்தனர். அது வெறும் பிஸ்னஸ் அல்ல, இது ஒரு புரட்சி. பல பேர் சொன்னார்கள் இவன் சாதிக்க மாட்டான். ஆனால் அவர் நம்பினார். நான் சாதாரணமானவன் தான், ஆனால் என் கனவு மட்டும் சாதாரணமானது இல்லை. அவர் நமக்கு ஒரே விஷயம் சொல்லி காட்டுகிறார். நாம் எங்கே இருந்து வருகிறோம் முக்கியமில்லை, நாம் எதற்காக போராடுகிறோம் என்பதுதான் முக்கியம். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு கதையில். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சத்யபிரியா கண்ணன்.